என்னை பற்றி எல்லார்ட்டையும் வந்து ஒரு தப்பான இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பல காலமாக நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும். பட் நான் இதை வந்து ஏன் பொதுவெளியில் சொல்கிறேன் அப்படின்னா, அது இருக்க இருக்க நாளுக்கு நாள் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. நீ எங்கேயாவது சொல்லிட்டு போய் எனக்கு அது கவலை இல்லைன்னு நினச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் போயிட்டு இருந்தேன். ஸோ இது ஆக்சுவலி இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னா இவங்க ஏன் கம்முன்னு போகிறாங்க? ஸோ இவங்க மேலே தப்பு இருக்கும்போது தானே கம்முன்னு போகிறாங்க. இப்போ அமைதியாக போனாலும் தப்பு பண்ணுறாங்க. என்ன எழுத்து வந்தாலும் எங்கள் மேலே தான் தப்பு இல்லையே, இவங்க அதை ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் கேட்பாங்க. நீங்கள் யார் எது கேட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என் மனசாட்சிப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ ஏன்னா என்னால் உண்மையை பேசி மாட்டிக்கோ போய் சொல்லி எதுவும் சாதிக்க முடியாதுன்றதில் எனக்கு நான் தெளிவாக இருக்கேன். ஏன்னா போய் வாழ விடாது, ரொம்ப சாக விடாது. ஸோ என்னை பற்றி யாராவது வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே விஷயம் வந்து அவங்க ஏன் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்கன்றது உங்களுக்கு சுய அறிவு தான் யோசிச்சுக்கோங்க. சரி, நான் இது சுய அறிவு இல்லாதவங்க ஒரு வேலை ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஃபேமிலியில் ஒரு நல்ல இதில் வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸோ என்னை பற்றி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி என்னை பற்றி எந்த ஃபீட்பேக்கும் கொடுக்க வேண்டாம். தப்பாக இருந்தாலும் சரி, எந்த நல்லது தப்பு எதுவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான். ரிலேஷன் பற்றி பேசுறதுக்கே இல்லை. ஏன்னா லைஃப் கலந்துச்சு, அதோட சாக்கடையோட கலந்து போய் நிற்கிது. சப்போஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து என்னால் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான். சப்போஸ் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா யார் பேசுகிறாங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து இது அப்படின்னா உங்களை வந்து தப்பான விஷயம் எதாவது பண்ண சொல்கிறாங்க எனக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னா அப்போ சுதாரிச்சுக்கோங்க. அது வந்து நல்லது கிடையாது. அவங்கள பற்றின எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்காக தான் வந்து இந்த ட்ராமா எல்லாமே என்னை பற்றி எங்கள் அம்மா அப்பாவே எனக்கு அகெயின்ஸ்டாக திருப்பி விட்டு ஸோ எல்லார்கிட்டையும் வந்து இப்போ இந்த பொண்ணு இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பாவே வந்து வீடியோ எடுத்துடுறேன். நான் வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோ எடுத்துட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். ஸோ அது மாதிரி எல்லாரும் நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க எனக்கு அகேன்ஸ்டாக திருப்பிட்டுருக்காங்க. நீங்கள் எடுத்தாந்து கொடுத்தாலும் நான் பார்க்குறதுக்கெலாம் நான் ரெடியாக இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருந்துக்கோங்க. ஏன்னா யார் வந்து பேசுகிறாங்களோ அவங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு மிரட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா நான் சொன்னது அத்தனையும் உண்மை ஆட்டோமேட்டிக்காக உண்மை தானாக வெளில வந்துடும். ஏன்னா உண்மைக்குள்ள கேப்பபிலிட்டி இதுதான். ஸோ அதனால் யாருமே வந்து உண்மையை வந்து அவ்வளோ சீக்கிரம் மறைச்சிட முடியாது. யாராக இருந்தாலும் சரி தான். சொல்கிறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் யாரையும் ஈடுபட வேண்டாம். ஈடுபடுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றுமே ரெக்கார்ட் ஆகுது எல்லாமே. ஏன்னா எனக்கு எனிமீஸ் உருவாக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ எந்த எனிமீஸை உருவாக்கியும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நீங்களாம் உங்கள் லைஃப்பை அழிச்சிக்காதீங்க, அவ்வளோதான்.